சென்னை போன்ற பெரும் நகரங்களில் பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ என பல்வேறு வகையான பொது போக்குவரத்துகள் இருந்தாலும் பேருந்துகள் நகரின் அனைத்து பகுதிகளையும் இணைப்பதால் பெரும்பாலான மக்கள் பேருந்துகளையே பயன்படுத்துகின்றனர். அதாவது சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் பயணத்தை தாமதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் சிக்னலும் பயணத்தை தாமதப்படுத்துகிறது. இந்த சிரமம் மின்சார ரயில், மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களுக்கு இல்லை. இதனால் தற்போது மாநகர பேருந்தும் டிராஃபிக் சிக்னலில் குறைந்த நேரம் மட்டுமே நிற்கும் வகையிலான திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது பயண நேரம் குறைப்பு, பயண அட்டவணை நம்பகத்தன்மை மேம்படுத்துதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட எரிபொருள் திறன் ஆகியவற்றை இலக்காக கொண்டு பஸ் சிக்னல் முன்னுரிமை திட்டம் என்ற இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் பொது போக்குவரத்தை அதிக மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி பஸ் சிக்னல் முன்னுரிமை அமைப்பு நிகழ்நேர தரவு அடிப்படையில் மாநகர பேருந்தை கண்டறிந்து சிவப்பு சிக்னலில் கால அளவை குறைக்கும். சிக்னல் அருகே மாநகர பேருந்துகள் இருக்கும்போது பச்சை விளக்குகள் கூடுதல் நேரம் ஒளிரும் வகையில் சிக்னலில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது. சென்னை IIT மற்றும் திருவனந்தபுரம் CTAC இணைந்து இத்திட்டத்தை முன்மொழிந்து இந்த திட்டத்திற்கு ரூபாய் 82 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சோதனை ஓட்டம் அடிப்படையில் GST சாலையில் ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாநகர பேருந்துகளில் GPS கருவிகள் பொருத்தும் பணியும் முக்கிய சிக்னல் பகுதிகளில் CCTV கேமரா பொருத்தும் பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் 2025 ஜனவரி இறுதிக்குள் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.